மதுரை சமயநல்லூர் அருகே அரசு பேருந்து எலக்ட்ரிக் கார் மோதி விபத்து, 12 பேருக்கு காயம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற எலக்ட்ரிக் கார் மீது பேருந்து சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இன்று மாலை சுமார் 3:50 மணியளவில் திண்டுக்கல் மதுரை 4 வழி சாலையில் உள்ள கட்டப்புலி நகர் கருப்புக்கோவில் எதிர்ப்புறம் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூரிலிருந்து மதுரை ஆரப்பாளையம் நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் மார்நாடு மற்றும் நடத்துனர் பாலமுருகன் ஆகியோர் இயக்கி வந்தனர். சமயநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சமயநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே வந்தபோது அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற பதிவு எண் இல்லாத ஒரு எலக்ட்ரிக் கார் பேருந்துடன் மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து காரின் மீதே சாய்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்து காரின் மீது சாய்ந்த நிலையில் 2 வாகனங்களும் சேதமடைந்தன. இருப்பினும் இந்த விபத்தில் பேருந்து பயணிகள் மற்றும் காரில் இருந்தவர்கள் 12 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சமயநல்லூர் காவல்துறையினர் விபத்து நடந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து ஊழியர்கள் மற்றும் கார் ஓட்டுநரிடம் விபத்து நிகழ்ந்தது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.